விச் தட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விச் தட் ரெண்டுமே வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது ரெண்டு சென்டென்ஸை நம்ம செப்பரேட் சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. விச் அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தட் அப்படின்றது எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போது விச் தட் ரெண்டுமே வந்து நம்ம ஆப்ஜெக்ட்க்கு தான் யூஸ் பண்ணுறது. ஹியூமனுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா ஹூ, ஹூம், ஹூஸ் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்க்கு விச் இல்லைனா நம்ம தட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ விச் தட் நம்ம எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தட் அப்படின்றது எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. விச்ன்றது நான் எசென்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போது ஹாலில் ஒரு டிவி இருக்குது, பெட்ரூமில் ஒரு டிவி இருக்குது. இந்த ரெண்டு டிவியில் பெட்ரூமில் இருக்கிற டிவி ஒர்க் ஆகலை. இது நம்ம தமிழ் எப்படி சொல்வோம்? பெட்ரூமில் இருக்கிற டிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் தான் கிளியராக தெரியும் இல்லையா? அப்போ தான் சரி பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல நம்ம there is a டிவி in the bedroom, it is not working. இங்கே ரெண்டு செப்பரேட் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? இட்டுன்றது டிவி தான் மென்ஷன் பண்ணுது. நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு விச் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா விச் தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது. there is a டிவி in the bedroom which is not working. ஓகே, பட் இந்த இடத்துல விச்ன்றது பெட்ரூமை மென்ஷன் பண்ணலை, டிவி தான் மென்ஷன் பண்ணுது. அப்போது இந்த விச்ன்றது டிவி பக்கத்தில் தானே இருக்கணும். there is a டிவி which is in the bedroom is not working. பட் இப்படி வந்து சென்டென்ஸை சொல்லக்கூடாது, இது வந்து ராங். ஏன்னா சப்ஜெக்ட், இந்த டிவின்றது சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் சொல்லணும். த டிவி விச் இஸ் இன் த பெட்ரூம் இஸ் நாட் ஒர்க்கிங். பட் இந்த இடத்துல இது வந்து எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனா நான் எசென்ஷியலா அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து எசென்ஷியல் தான். ஏன்னா நம்ம எந்த டிவி ஒர்க் ஆகலைன்னு சொன்னால் தான் சரி பண்ண முடியும். அப்போது எசென்ஷியலுக்கு நம்ம வந்து தட் போடணுமா விச் போடணுமா? எசென்ஷியலுக்கு நம்ம தட் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போது த டிவி தட் இஸ் இந்த பெட்ரூம் இஸ் நாட் ஒர்க்கிங். இந்த இடத்துல தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் இப்போ எப்படி வந்து விச் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேற்று நான் ஒரு டிவி வாங்கினேன், ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு டிவி தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ வந்து அந்த கடையில் கால் பண்ணி சொன்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? அந்த நேற்று உங்கள்கிட்ட ஒரு டிவி வாங்கினா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறது. த டிவி, இந்த இடத்துல விச் வரணுமா தட் வரணுமா? த டிவி தென் விச் ஐ பாட் எஸ்டர்டே இஸ் நாட் ஒர்க்கிங். இது வந்து நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு த டிவி இஸ் நாட் ஒர்க்கிங். இந்த இடத்துல நம்ம எதுவுமே இல்லை, எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லாட்டி கூட இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது இல்லையா? த டிவி இஸ் நாட் ஒர்க்கிங், இது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. பட் இந்த இடத்துல த டிவி விச் ஐ பாட் எஸ்டர்டே இஸ் நாட் ஒர்க்கிங், நேற்று நான் உங்கள்கிட்ட வாங்கினது. அப்போது இங்கே வந்து நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். விச் வந்து யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி வந்து நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். த டிவி பக்கத்தில் கமா, தென் கண்டிஷனல் சென்டென்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமா தான் யூஸ் பண்ணுவோம். த டிவி விச் ஐ பாட் எஸ்டர்டே இஸ் நாட் ஒர்க்கிங், இது வந்து நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ தட்டுன்றது எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, விச் அப்படின்றது நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது.